ஸ்மார்ட் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. கிராஸ்ப், எக்ஸ்ப்ளோர், வென். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். இன்றைக்கி ஒரு நல்ல டாப்பிக்கோட இந்த வீடியோவை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். சாப்டர் 5 காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் அண்ட் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ஸில் எக்ஸசைஸ் 5.3. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சால்வ் ஈச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஈக்குவேஷன்ஸ். ஒரு 10 ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துட்டு ஒவ்வொன்றா சால்வ் பண்ண சொல்கிறாங்க. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் சம் x² + 3 = 0. இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை நம்ம ஜெனரிக் டேர்மோட கம்பேர் பண்ணி பார்க்கலாம். கம்பேரிங் இட் வித் ax² + bx + c = 0. அப்படி கம்பேர் பண்ணும்போது a-ஓட பிளேஸ்ல 1 இருக்கு. x² ஓட கோஎஃபிஷியன்ட் 1. bx x டேர்மே இங்க இல்ல. அப்பனா b ஓட வேல்யூ 0. 0x-ங்கிறதுனால தான் அந்த டேர்ம் 0 ஆயிடுச்சு, இங்க இல்ல. ஸோ b = 0. c கான்ஸ்டன்ட் டேர்ம் வந்து 3. a b c என்ன நம்ம இப்போ கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் இதை சால்வ் பண்றதுக்கு இன்னும் 2 ஸ்டெப் இருக்கு. டிஸ்கிரிமினன்ட் கண்டுபிடிக்கணும், நெக்ஸ்ட் சொல்யூஷன் தான். ஸோ டிஸ்கிரிமினன்ட் ஆஃப் த ஈக்குவேஷன். discriminant equal to, discriminantங்கிறது d equal to b² - 4ac. இதான் ஃபார்முலா. b உடைய வேல்யூ 0² - 4 into a உடைய வேல்யூ 1, c ஓட வேல்யூ 3. 0 minus 4 1s are 4, 4 3s are 12. 0 minus 12 minus 12. டிஸ்கிரிமினன்ட் உடைய வேல்யூ -12 கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ஸ்ட்ரைட்டா x உடைய வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ரூட்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா x is equal to -b plus or minus root of b² - 4ac எழுதணும். b² - 4ac தான் டிஸ்கிரிமினன்ட், அதாவது d. ஸோ நம்ம அதை ஆல்ரெடி கண்டுபிடிச்சனால ஸ்ட்ரைட்டா இங்க நம்ம dன்னு எழுதிடலாம். இந்த ரூட் ஃபார்முலா நம்ம ஆல்ரெடி லோவர் கிளாஸ்ல படிச்சிருப்போம். by 2a. டைரக்டா ரூட் ஃபார்முலாவே போட்டு ஸ்ட்ரெயிட்டாவும் சால்வ் பண்ணலாம், இல்ல டிஸ்கிரிமினன்ட் தனியா கண்டுபிடிச்சு அந்த வேல்யூ இங்க சப்ஸ்டியூட் பண்ணியும் சால்வ் பண்ணலாம். இப்ப தெரிஞ்ச வேல்யூலாம் இதுல சப்ஸ்டியூட் பண்ணா x ஓட வேல்யூ தெரிஞ்சிரும். மைனஸ் b உடைய வேல்யூ 0 பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் டிஸ்கிரிமினன்ட், அதாவது d உடைய வேல்யூ -12 by 2 into a ஓட வேல்யூ 1 equal to -0 0 தான் plus or minus root of -12. இந்த -12 நம்ம எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதலாம் அப்படின்னா 4 3s are 12. -12ங்கிறதுனால 4 into -3 by 2 1s are 2. This is equal to plus or minus 4ங்கிறதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தா 2. ஏன்னா 2 2s are 4. உள்ள -3 இருக்கு. இந்த -3ய -1 into 3ன்னு எழுதலாம். ஏன்னா -1 into 3 -3 தான். divided by 2. இப்போ 2 2 கேன்சல் ஆயிடும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் -1 வந்து i காம்ப்ளெக்ஸ் நம்பரோட ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ரூல். ஸ்கொயர் ரூட் ஆஃப் -1 வந்து இமேஜினரி வேல்யூ i. ஸோ பிளஸ் ஆர் மைனஸ் -1க்கு பதிலா i ஆல்ரெடி அப்புறம் அங்க இருக்கிற √3. ஸோ ஃபைனலா எக்ஸோட வேல்யூ என்னன்னு பார்த்தா பிளஸ் ஆர் மைனஸ் √3i. குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ங்கிறதுனால 2 வேல்யூ, பிளஸ் √3i ஒன்று, மைனஸ் √3i ஒரு வேல்யூ. இப்போ செகண்ட் சம் டிஸ்கஸ் பண்ணலாம். இதே மாதிரி 3 ஸ்டெப் தான். கம்பேர் பண்ணணும், டிஸ்கிரிமினன்ட் கண்டுபிடிக்கணும், சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். Comparing it with ax² plus bx plus c = 0. a ஓட பொசிஷன்ல 2 இருக்கு, b ஓட பொசிஷன்ல 1 இருக்கு, அதாவது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x வந்து 1, c ஓட பொசிஷன்ல 1 தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் டிஸ்கிரிமினன்ட் கண்டுபிடிச்சிடலாம். b² - 4ac. b ஓட வேல்யூ 1, 1² - 4 into a into c.
1 square 1 தான், minus 4 2s are 8, 8 1s are 8. Subtract பண்ணா minus 7. இப்போ x ஓட value, x is equal to minus b plus or minus root of discriminant by 2a. b ஓட value 1, அதனால minus 1 plus or minus root of discriminant வந்து minus 7. minus 1 into 7 நான் இப்பவே ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கிறேன். இதை மல்டிப்ளை பண்ணாலும் minus 7 தான். by 2 into a ஓட வேல்யூ. again minus 1 plus or minus square root of minus 1 வந்து I, அப்புறம் அங்க இருக்கிற square root of 7 by 2 2s are 4. therefore x ஓட வேல்யூ இதுதான். இதை ஃபர்தரா நம்மளால சிம்பிளிஃபை பண்ணவே முடியாது. so minus 1 plus or minus root 7i by 4. இங்கேயும் minus 1 minus root 7i by 4 ஒரு வேல்யூ, minus 1 plus root 7i by 4 இன்னொரு வேல்யூ. குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனுக்கு பவர் 2ங்கிறனால xக்கு எப்பவுமே ரெண்டு வேல்யூ வரும். இப்போ தேர்ட் சம் டிஸ்கஸ் பண்ணலாம். தேர்ட் சம் இதையும் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். on comparing it with ax square plus bx plus c equal to 0. a ஓட வேல்யூ 1, b ஓட வேல்யூ 3, c ஓட வேல்யூ 9. இப்போ டிஸ்கிரிமினன்ட் கண்டுபிடிக்கலாம். d equal to b square minus 4ac. b squareங்கிறது 3 square. 9 minus 4 into a into c. 9 4 1s are 4, 4 9s are 36. minus 36. 9 minus 36ங்கிறது minus 27. x is equal to minus b plus or minus root of d by 2a. தெரிஞ்ச வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுவோம். minus b னா ஆல்ரெடி இருக்கிற minus b ஓட வேல்யூ 3 plus or minus root of minus 27. minus 27 9 into minus 3 எழுதலாம். 9 3s are 27 plus into minus minus. so minus 27 ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கலாம். by 2 into a. a ஓட வேல்யூ 1. இப்போ minus 3 plus or minus 9க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தா 3. ஏன்னா 3 3s are 9. இங்க இன்னும் minus 3 இருக்கு. minus 3 minus 1 into 3 எழுதிக்கலாம். minus 1 into 3 minus 3 தான். by 2 1s are 2. நமக்கு ஆல்ரெடி தெரியும் ஸ்கொயர் ரூட் ஆஃப் minus 1ங்கிறது I. ஸோ இந்த minus 1க்கு பதிலா I எழுதிக்கலாம். நமக்கு பேலன்ஸ் என்னென்ன இருக்கும் அப்படின்னா minus 3 plus or minus 3 square root of minus 1க்கு பதிலா I, மிச்சம் இருக்கிற root 3 by 2. so value of x என்ன அப்படின்னா minus 3 plus or minus 3 root 3 I by 2. minus 3 plus 3 root 3 I by 2 ஒரு வேல்யூ, minus 3 minus 3 root 3 I by 2ங்கிறது இன்னொரு வேல்யூ. இதுதான் இதோட சொல்யூஷன். இப்போ ஃபோர்த் சம் இதையும் நம்ம இதே மாதிரி கம்பேர் பண்ணி சால்வ் பண்ண போறோம். ஃபோர்த் சம் வேணும்னா டிஸ்கிரிமினன்ட் கண்டுபிடிக்காம டைரக்டா சப்ஸ்டியூட் பண்ணி எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்க்கலாம். எனிவேஸ் நம்ம ஜெனரல் டர்மோட கம்பேர் பண்ணணும். கம்பேரிங் இட் வித் ax square plus bx plus c equal to 0. a equal to minus 1. aக்கு பதிலா இங்க minus 1 தான் இருக்கு. b ஓட வேல்யூ 1, c ஓட வேல்யூ minus 2. aக்கு பதிலா அங்க 1 இருக்கு, bக்கு பதிலா 1 தான் இருக்கு, cக்கு பதிலா minus 2 இருக்கு. ஏன்னா ஜெனரல் டர்ம்ல எல்லாமே பிளஸ், ஸோ இங்கேயும் எல்லாமே பிளஸ் தான் இருக்கணும். இந்த minus 2 ஓட சேர்ந்து இது c ஓட வேல்யூ ஆயிடும். இப்போ ஸ்ட்ரெயிட்டா x கண்டுபிடிக்கலாம். x is equal to minus b plus or minus root of b square minus 4ac by 2a. இதுதான் சொல்யூஷன் கண்டுபிடிக்கிற, அதாவது ரூட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா.
இந்த b ஸ்கொயர் மைனஸ் 4ac மட்டும் தான் நம்ம ஃபர்ஸ்ட் டிஸ்கிரிமினன்ட் தனியா கண்டுபிடிச்சிட்டு நெக்ஸ்ட் சப்ஸ்டியூட் பண்றோம். இப்படியும் பண்ணலாம், இல்ல டைரக்டாவும் சால்வ் பண்ணலாம். இப்போ தெரிஞ்ச வேல்யூஸ்லாம் சப்ஸ்டியூட் பண்ணலாம். மைனஸ் b உடைய வேல்யூ 1 plus or minus root of b square 1 square minus 4 into a ஓட வேல்யூ minus 1 c ஓட வேல்யூ minus 2 by 2 into a ஓட வேல்யூ minus 1 minus 1 plus or minus root of 1 squareங்கிறது 1. first numbers multiply பண்ணிரலாம். 4 1s are 4, 4 2s are 8. Minus into minus plus, plus into minus minus by 2 into minus 1 minus 2. Minus 1 plus or minus root of 1 minus 8 ங்கிறது minus 7 by minus 2. Next minus 1 plus or minus இந்த minus 7 minus 1 into 7 split பண்ணலாம் by minus 2. minus 1 into 7 minus 7 தான். minus 1க்கு square root எடுத்தா I. therefore minus 1 plus or minus root 7 already அங்க இருக்கு. நம்ம minus 1க்கு square root எடுத்து I வந்துருச்சு by minus 2. இதுதான் final answer. minus 1 plus root 7 I by minus 2 ஒரு answer. minus 1 minus root 7 I by minus 2ங்கிறது இன்னொரு answer. இப்போ fifth sum solve பண்ணலாம். Comparing it with ax square plus bx plus c equal to 0. a க்கு பதிலா 1, b க்கு பதிலா 3, c க்கு பதிலா 5. இப்போ இந்த சம்ல நம்ம ஸ்ட்ரெயிட்டா சால்வ் பண்ணுவோம். இதுல டிஸ்கிரிமினன்ட் கண்டுபிடிச்சு அதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுவோம். எப்படி வேணா போட்டுக்கலாம். இதுலயும் நான் டிஸ்கிரிமினன்ட் கண்டுபிடிச்சே சால்வ் பண்றேன். d equal to b square minus 4ac. b squareங்கிறது 3 square, அதாவது 9 minus 4 into a ஓட வேல்யூ into c. 9 minus 4 1s are 4, 4 5s are 20. 9 minus 20 பண்ணா minus 11. d ஓட வேல்யூ minus 11. இப்போ x ஓட வேல்யூ minus b plus or minus square root of d by 2a. minus b ஓட வேல்யூ plus or minus d ஓட வேல்யூ minus 11 by 2 into a ஓட வேல்யூ minus 3 plus or minus root of minus 11 11 into minus 1 எழுதிக்கலாம். ஏன்னா 11 into minus 1 minus 11 தான். 2 1s are 2 equal to minus 3 plus or minus square root of 11 அப்படியே இருக்கும். minus 1 square root எடுத்தா I by 2. minus 3 plus root 11 I by 2 ஒரு answer. minus 3 minus root 11 I by 2 ஒரு answer. அதனால நம்ம ஸ்ட்ரெயிட்டா plus or minusனு போட்டு எழுதிட்டோம். இப்போ sixth sum, comparing it with general equation. a ஓட வேல்யூ 1, b ஓட வேல்யூ minus 1. ஏன்னா இங்க எல்லாமே பிளஸ், இங்கேயும் எல்லாமே பிளஸ் தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். அதனால இந்த minus 1 b க்கு வந்துடும். c ஓட வேல்யூ 2. discriminant equal to b square minus 4ac. b square அதாவது minus 1 square minus 4 into a ஓட வேல்யூ into c ஓட வேல்யூ. minus 1 square பண்ணா 1 minus 4 2s are 8. 1 minus 8 வந்து minus 7. x is equal to minus b plus or minus square root of d by 2a. minus b minus already இங்க இருக்கிற minus b ஓட வேல்யூ ஒரு minus 1 plus or minus root of d. d வந்து minus 7. minus 1 into 7. minus 1 into 7 minus 7 தான் by 2a. 2 into a ஓட வேல்யூ 1. minus into minus plus ஆயிடும். அதனால plus 1 plus or minus minus 1க்கு square root எடுத்தா I. ஆல்ரெடி அங்க ஒரு square root 7 இருக்கு. square root 7 அப்படியே வச்சுட்டு
minus 1க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்து I போட்டாச்சு. divided by 2 ones are 2. இதுதான் ஃபைனல் ஆன்சர். 1 plus root 7i by 2 ஒரு ஆன்சர், 1 minus root 7i by 2 ஒரு ஆன்சர். இப்போ 7th sum டிஸ்கஸ் பண்ணலாம். Comparing it with general equation, aக்கு பதிலா root 2, bக்கு பதிலா 1, c உடைய பிளேஸ்ல root 2 இருக்கு. Discriminant b square minus 4ac. b square அதாவது 1 square வந்து 1 தான், minus 4 into a into c. 1 minus 4 into root 2 into root 2, 2. 1 minus 4 2s are 8. 1 minus 8 வந்து minus 7. இப்போ x ஓட value minus b plus or minus root of discriminant by 2a. Minus b ஓட value 1 plus or minus root of discriminant வந்து minus 7. அதை minus 1 into 7 எழுதிக்கலாம் by 2 into root 2. Again minus 1 plus or minus 1க்கு square root எடுத்தா I. Already அங்க square root of 7 இருக்கு. root 7i by 2 into root 2, 2 root 2. இதான் ஆன்சர். minus 1 plus root 7i by 2 root 2 ஒரு ஆன்சர், minus 1 minus root 7i by 2 root 2 இன்னொரு ஆன்சர். ஃபர்தரா இதை simplify பண்ண முடியாது. 8th sum. Same, let's compare. Comparing it with ax square plus bx plus c equal to 0. a ஓட பிளேஸ்ல root 3, b ஓட பிளேஸ்ல minus root 2, c க்கு பதிலா 3 root 3. Discriminant உடைய formula b square minus 4ac. b squareங்கிறது minus root 2 square பண்ணணும். minus 4 into a into c. First value multiply பண்ணலாம். root 2 into root 2, 2. minus into minus plus. அதனால வெறும் 2 தான். minus 4 into root 3 into root 3, 3. 3 into 3, 9. 2 minus 36. 4 9s are 36. இதை subtract பண்ணா minus 34. x ஓட value minus b plus or minus square root of d by 2a. minus b ஓட value minus root 2 plus or minus 34 into minus 1 by 2 into a ஓட value. minus into minus plus, அதனால plus root 2 plus or minus square root of 34 square root of minus 1 உடைய value I by 2 root 3. இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். root 2 plus root 34i by 2 root 3 ஒரு ஆன்சர், root 2 minus root 34i by 2 root 3 இன்னொரு ஆன்சர். இப்போ 9th sum டிஸ்கஸ் பண்ணலாம். 9th sum. Comparing it with general equation. Comparing it with ax square plus bx plus c equal to 0. எப்பயும் போல கம்பேர் பண்ணலாம். a ஓட பொசிஷன்ல 1 இருக்கு, b க்கு பதிலாவும் 1 இருக்கு, c க்கு பதிலா 1 by root 2 இருக்கு. Discriminant equal to b square minus 4ac. b squareங்கிறது 1 square 1 minus 4 into a into c equal to 1 minus 4 into 1 into 1 4 தான் by root 2. இந்த 4 split பண்ணி எழுதலாம். எப்படின்னா 2 into 2 அதான் 4. Again இந்த 2 split பண்ணி எழுதலாம். root 2 into root 2. ஏன்னா root 2 into root 2 தான் 2. இப்போ இந்த ஒரு root 2 cancel ஆயிடும். இப்போ discriminant உடைய ஆன்சர் 1 minus 2 root 2. மைனஸை வெளியே எடுத்துட்டோம்னா minus 1 plus 2 root 2 ஆகும்.
minus into minus 1 plus 1, minus into plus 2 root 2 minus 2 root 2. So, இங்க minus 1 இருக்குன்னு அர்த்தம். Minus 1 into minus 1 plus 1. 1 into 2 root 2, 2 root 2 தான் minus into plus minus. இதான் discriminantோட value. இதை ஏன் நம்ம rearrange பண்றோம் அப்படின்னா minus 1 நமக்கு வேணுங்கிறனால. இதுல positive term first எழுதுறேன். அதாவது 2 root 2 minus 1. 2 root 2 minus 1 just மாத்தி எழுதிக்கிறோம். இப்போ solution x is equal to minus b plus or minus root of discriminant by 2a. Minus b ங்கிறது minus 1 plus or minus root of minus 1 into 2 root 2 minus 1 by 2 into a வந்து 1. இப்போ minus 1 plus or minus minus 1க்கு square root எடுத்தா I வந்துடும். ஆல்ரெடி மிச்ச term 2 root 2 minus 1 அப்படியே தான் இருக்கும். ஜஸ்ட் இந்த minus 1க்கு மட்டும் square root எடுத்தா I by 2 ones are 2. That's all. Minus 1 plus square root of 2 root 2 minus 1 into I by 2 ஒரு answer. Minus 1 minus square root of 2 root 2 minus 1 into I by 2 இன்னொரு answer. இந்த மாதிரி fractionல வந்துச்சுன்னா ரெண்டு மெத்தட்ல சால்வ் பண்ண முடியும். இது மெத்தட் 1 ஜஸ்ட் அப்படியே எடுத்து சால்வ் பண்றது. மெத்தட் 2 எப்படி போடுறதுங்கிறது 10th sumல டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். 10th sum இங்க டிவிஷன்ல இருக்கு இல்லையா, இந்த ரூட் 2வால எல்லா டேர்மையும் மல்டிப்ளை பண்றோம். அதாவது எல்சிஎம் எடுக்கிறோம். இங்கேயும் பை 1 தான் இருக்கு, இங்கேயும் பை 1 தான் இருக்கு. எல்சிஎம் எடுத்தா ரூட் 2. இந்த ஃபிராக்ஷனை ரூட் 2வால மல்டிப்ளை பண்ணா ரூட் 2x ஸ்கொயர் பிளஸ் இங்க ரூட் 2 ஆல்ரெடி டினாமினேட்டர்ல இருக்கு, அதனால அப்படியே விட்டுறலாம். பிளஸ் 1 into root 2 root 2. அதாவது காமன் டினாமினேட்டர் ரூட் 2 ஆக்குறதுக்காக நம்ம எல்சிஎம் எடுத்து இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். டிவிஷன்ல இருக்கிறது ஈக்குவல் டு தாண்டி போனா மல்டிப்ளிகேஷன் 0 into root 2 0 ஆயிடும். ஸோ root 2 x ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் பிளஸ் root 2 ஈக்குவல் டு 0. இந்த மாதிரி ஃப்ராக்ஷன் இல்லாம கன்வெர்ட் பண்ணி சால்வ் பண்ணலாம், இல்ல டைரக்டா இப்படியும் போடலாம். இதை கம்பேர் பண்ணலாம். Comparing it with ax square plus bx plus c equal to 0. a க்கு பதிலா root 2, b உடைய பொசிஷன்ல 1, c க்கு பதிலா root 2. Discriminant b square minus 4ac. டிஸ்கிரிமினேட் எடுக்காம டைரக்டா இதுல சப்ஸ்டியூட் பண்ணி ஃபோர்த் சம் டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி கூட போடலாம். பி ஸ்கொயர் உடைய வேல்யூ 1 minus 4 into a into c. 1 minus 4 into 1 minus 4 into root 2 into root 2 2. 1 minus 4 into 2 வந்து 8. 1 minus 8 minus 7. இப்ப சொல்யூஷன். minus b அதாவது minus 1 plus or minus root of d க்கு பதிலா minus 7. 7 into minus 1 அதான் minus 7 by 2 into a. a உடைய வேல்யூ root 2. minus 1 plus or minus root 7 அப்படியே இருக்கும். minus 1க்கு square root எடுத்தா I by 2 root 2. minus 1 plus root 7 I by 2 root 2 ஒரு ஆன்சர். minus 1 minus root 7 I by 2 root 2 இன்னொரு ஆன்சர். இதோட இந்த எக்ஸசைஸை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் எல்லோரோட பெனிஃபிட்டுக்காகவும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் எந்த அப்டேட்ஸும் மிஸ் பண்ணாமல் இருக்க அந்த நோட்டிஃபிகேஷன் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.